ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பெலாக்காய் வச்சு நான் புழுக்கு செய்ய போகிறேன் கேரளா ஸ்டைலில். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளாக்கொட்டையை வந்து கட் பண்ணி குக்கரில் ஆடி பாகம் போட்டேன். அதுக்கு மேலே நம்ம சக்கையை வெட்டி மேலே போட்டுப்போம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம் தண்ணி. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் வந்தால் போதும். தேங்காய் வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி பச்சை மிளகு, தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு போட்டு நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போது இந்த பதத்துக்கு இதே போல் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து சக்கை வந்து ஒரு விசில் வந்தால் போதும். ஸோ ஒரு விசில் வந்துச்சு, நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மத்து இருந்தால் மத்துலேயும் நீங்கள் அதை வந்து கடைஞ்சிடலாம். ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வேண்டாம், கம்மியாக சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, பட்டை மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் இதே போல், இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வதக்குன கலவையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பெலாக்காயில் சேர்த்துக்கோங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லியிருக்கேன். ஈஸியான இந்த சக்கை புழுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்கள் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.